உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் எத்தனை நல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் குறைகளை உயர்த்தி கர்த்தாதி கர்த்தரை இந்த நேரத்தில் இந்த ஆராதனையுடைய முதல் மணித்துளிகளில் கர்த்தரை நம்ம துதிப்போம். அவர் நம்ம மத்தியில் வரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. எங்களுடைய ஸ்தோத்திர வழிகளினால் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மாற்றம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கிருபைகளினால் எங்களை மீட்டு கொண்டீங்களே உமக்கு நன்றி ராஜா. நீ தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பிற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இவ்வளோ தூர நீரங்களை கொண்டு வருவதற்கு நாங்களோ எங்கள் குடும்பங்களோ மாத்திரம் அப்பா அது மிகுந்த இறக்கங்களின்படி கிருபைகளின்படி அப்பா நிர்மூலமாகாதபடி பாதுகாத்த தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த 2026 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து அப்பா இந்த மே மாதத்தை காண கிருபை பாராட்டு நம்முடைய தயவிற்காக நன்றி ராஜா. எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்களுக்காக வேண்டிக் கொண்டு எங்களை தப்புவித்த நம்முடைய எல்லா தயவிற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில் கர்த்தாவே நீர் எழுந்தருளணும் அப்பா. கர்த்தாவே இந்த ஸ்தலத்தில் உம்முடைய மகிமையினால் கர்த்தாவே இந்த ஸ்தலம் பரிசுத்தமாகட்டும் அப்பா. உம்முடைய மகிமை இங்கே இறங்கி இருக்கட்டும் தகப்பனே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. உம்முடைய மகிமையினால் உம்முடைய வஸ்திர தொங்கலினால் இந்த ஆயுதம் முழுவதும் கர்த்தாவே நிரப்பப்படட்டும் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் வாங்க. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. தூயாதி தூயவரே கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே எங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களுடைய குறைவுகளை குற்றங்களை எல்லாம் உடைய பாதப்படியில் வைக்கிறார் ராஜா. கர்த்தாவே நீர் பரிசுத்த தேவன் அப்பா. அப்பா உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கோ எங்கள் குடும்பங்களுக்கோ எந்த தகுதியும் இல்லை. கிருபையினால் இயேசு கிறிஸ்துவை தந்து அவருடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு அப்பா எங்களை தகுதிப்படுத்தின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்லாவியானவரே அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தேற்றுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி. ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வர உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாக உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. இந்த ஆராதனை நடக்கிற இந்த நேரம் அப்பா நாஷ்டர் பகுதி முழுவதும் உடைய பிரசன்னத்தினால உடைய கிருபைகளினால கர்த்தாவே உடைய ரட்சிப்பினால நீங்கள் மூடுங்கப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தாவே சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு ஊழியமாக வச்சிருக்கீங்களே உமக்கு நன்றி கர்த்தாவே. உண்மை அறியாதவர்களே உண்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தருணமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. இம்மட்டும் நடத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பா இன்றைக்குள்ள ஆராதனையில் கர்த்தாவே அப்பா முதல்முடைய நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு உகந்த ஒரு ஆராதனை கர்த்தாவே. எங்களை நாங்களே தாழ்த்தி எங்களை படைத்த எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் தொழுது கொள்ளுகிற ஒரு கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த பந்திக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. அப்பா உமது மிகுந்த இரக்கத்தின்படி எங்களை சேர்த்து கொண்டதை நாங்கள் நினைவு கொள்ளும்படியாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த பந்தி ஆசீர்வதித்து தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. இந்த மே மாதத்தில் நீங்கள் எப்படி எங்களை நடத்த போகிறீங்கிறத குறித்து எங்களோடு பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி உமோடு கூட நடக்கணுங்கிறது குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. வாக்கிங் வித் ஜீசஸ்ங்கிற தீமில் கர்த்தாவே எங்களை உமோடு கூட நடத்தி வருகிற தயவிற்காக நன்றி அப்பா. எங்களுடைய விசுவாசத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குங்க. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவரே நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாங்கப்பா. நீ நல்லவர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த NSTF இடத்துல இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீரே நடத்தணும் அப்பா. நீரேயும் தலைவராக நீரே அப்பா தேவனாக ஜீவனாக இருந்து எங்களை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி.
கர்த்தாவே இங்க வருகிறவர்கள் உண்மை தரிசிக்கணும் அப்பா. இது கர்த்தர் தாபரிக்கிற ஒரு ஸ்தலம்ங்கிறத கண்டுகொள்ளணும் அப்பா. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருங்கிறத கண்டுகொள்ளணும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை தரிசிக்கிற ஒரு பெத்தேலாக கர்த்தாவே இதை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய தூதர்கள் ஏறுவதும் இறங்குகிற மாதம் ஒரு ஸ்தலமாக இதை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா, நாங்கள் பலுகி பெருகும்படியான ஒரு பெரிய ஸ்தலத்தை தந்தீங்களே அப்பா. அப்பா, ஒரு வாக்குவாதம் இல்லாத அப்பா, ஒரு சண்டை சச்சரவுகள் இல்லாத கர்த்தாவே உமக்குள்ள கர்த்தாவே நாங்கள் ஒரு கர்த்தாவை நிலைத்திருக்கிற அப்பா ஒரு ரகபத்தாக இதை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி. உமக்குள்ள இளைப்பாறுகிற ஏலியமாக கர்த்தரை இதை ஆசீர்வதிங்கப்பா. மாறாவின் கசப்புகளை எல்லாம் மாற்றி போடுகிற தேவன் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மதுரத்தினால கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபையாக இந்த வருடத்தில் 4 மாதங்களை நடத்தி வந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை. இந்த 4 மாதத்திலையும் நம்ம அவர் மேலே வைத்த அன்பில் சேஞ்சஸ் இருக்கலாம். சூழ்நிலைகள் நல்லா இருந்த டைமில் நம்ம அவரை இன்னும் அதிகமாக நேசித்திருப்போம். தடுமாறுகிற நேரத்தில் நம்ம அவர் மேலே வைத்த அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். மண்ணான மனிதர்கள் நம்ம அப்படி தான் இருப்போம். ஆனால் அவர் நம்ம மேலே வைத்த அன்பு அது மாறவே இல்லை. ஆமென். 4 மாதமும் நம்மளை நடத்தினார். இஸ்ரவேலரை 400 வருஷமும் அவர் நடத்தினார். அவர் என்றும் மாறாதவர். யாக்கோபு சொன்னார், நான் வெறும் கோலும் கையுமா இருக்கிறேன்னு. அப்பவும் அவரோடு கூட இருந்தார். அதே கையை பார்வோன் தலையில் வச்சாரு. அப்பவும் அவரோட கூட இருந்தார். மாறாதவராக இருந்தார், நடத்தினார். அந்த பாபிலோன் பட்டணத்துக்கு முழுமையும் அதிபதியாக தானியேலை வச்சாரு. அப்பவும் கர்த்தர் அவரோடு இருந்தார். சிங்க கபியில யாருமே கூட இல்லாத டைம்லையும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் மாறாதவர். அந்த ஒரு முழு நிச்சயத்தோடு நமக்கு இதுவரை நடத்தின கர்த்தர் இன்னமும் நடத்துவாருங்கிற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்துக்குள்ளாக சொல்லுவோம். ஆராதனை பகுதிக்குள்ளாக சொல்லுவோம். மற்றும் ஒரு ஆராதனையாக இல்லாமல் நம்மளை படைத்த தேவாதி தேவனை ஆராதிக்க கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல கிருபை நிறைந்த ஒரு தருணமாக நினைச்சு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். I was looking at that picture that Sam has made. AI வந்து ஜெனரேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோ எல்லாமே 3 வார்த்தைகளும் இருக்கும்படியாக 3 இடங்களும் இருக்கும்படியான ஒரு அருமையான ஒரு இடத்தை வந்து அவர் அப்படியே சூப்பராக போட்டிருக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் தட் வாட் அ பிளேஸ் இட் இஸ். யோசித்து பாருங்களேன், அந்த இடத்துல இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். What a beautiful place it is. You can see God, and you can be refreshed by the healing, and you have food for your cattle, for your sheep. அதெல்லாமே வந்து அருமையான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்ல. கர்த்தருக்கே மகிமை. இப்போ கூட ஜெபம் பண்ணிருக்கும் போது ஆண்டவரே இத்தனை பேர் தான் இருக்கிறோம் இல்லை. But once again the Lord was reminding me, don't look at the number of people. You stay here, you worship. When Jacob was there, he was all by himself. There was no one. But what he saw was God. In all his glory. And he saw angels walking up and down the stairs. So it's not the number of people that we are. நம்ம வந்து எந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையாக நம்ம வந்து ஊழியம் செய்யும்போது கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். I am reminded, before we go into worship, I am reminded of one pastor who was called to go to a particular place to minister. அந்த இடத்துக்கு போகும்போது அவர் போகும்போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போக போக வந்து அந்த யாருமே இல்லாத போயிடுச்சு அந்த இடம். ஆனால் அவர் வந்து ஆண்டோடைய பாதப்படி ஜெபம் பண்ணார். I think he is a Fijian pastor. ஒரு சாட்சியாக சொன்னாங்க. எங்கே இருக்கிறாரு எனக்கு சரியாக தெரியல. அவர் வந்து no, the Lord has called me to this place. நிறைய பேர் பேசுவாங்கல்ல லீடர்ஷிப்பில், இங்கே தான் பண்ணணுமா, வேற எங்கேயாவது போகலாமே அப்படி இப்படின்னா சொன்னால் இல்லை ஆண்டவர் நீங்கள் தான் அழைச்சிருக்காரு. யாருமே இல்லைன்னா கூட நீங்கள் போகிறீங்களா? நான் போகிறேன். தனியாக ஒரு கிட்டார் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து
he was all by himself. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆராதனை நேரத்தில் அவர் மட்டும்தான் வந்து அவர் ஆராதிச்சு கொண்டிருப்பார். அப்போ ஒன்றொன்னா வந்து அப்படியே நிரம்பி அது ஒன்றா வந்து ஒரு அந்த ஆலயம் நிரம்பி வழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய சாட்சி கேட்டோம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த பீப்புள், இட் இஸ் நாட் அபவுட், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் when you look at the numbers அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அபவுட் த நம்பர் ஆஃப் பீப்புள், இட் இஸ் அபவுட் காட்ஸ் ப்ரெசன்ஸ் ஹியர். இல்லை, ஸோ ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் அப்படியே to that presence people will be drawn. So let's just worship the Lord. வந்து இந்த மே மாதத்தில் வந்து கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை அருமையாக நடத்துவாராக. தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு, அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிப்போம். Yeah.
ஆண்டவர் நீங்க இறங்கி வருகிறீரப்பா. You desire to dwell, O Lord, in the midst of your people, O Jesus. எங்க ஆராதனை இருக்கிறதோ ஆண்டவரே அந்த இடத்துலப்பா கர்த்தாதி கர்த்தரே இது இறங்கி வருகிறீரே ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் ஆண்டவரே இறங்கி வந்து அவர்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, பேத்தேல் என்கிற ஒரு இடத்துல ஆண்டவரே ஆராதிக்கும் பொழுது நீங்க இறங்கி வந்தீர் ஆண்டவரே. ஏலிம் என்கிற ஒரு இடத்துல ஆண்டவரே நீங்க இறங்கி வந்தீர் ஆண்டவரே. ரெஹோபோத் அப்படின்ற ஒரு இடத்துல ஆண்டவர் நீங்க இறங்கி வந்தீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சாம் ஜெபித்தது போலவே ஆண்டவரே சிங்க கவியிலும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. சிறைச்சாலையிலும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவரே தேவாதின் அங்கேயும் நீர் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே நீங்க இறங்கி வரும்போது ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே விடுதலை கிடைக்கிறதே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. Heavenly Father, we know, O Lord, our God is a God, O Lord, who dwells, O Lord, in the midst of His people, O Jesus. அதற்கு தானே ஆண்டவரே உமக்கு அருமையான ஒரு பெயர் ஆண்டவரே சூட்டப்பட்டிருக்கிறதப்பா. இம்மானுவேல் என்கிற ஒரு பெயருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இம்மானுவேல் என்றால் God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறது ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இப்பொழுதும் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் மீது நீர் பிரியமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரை நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடியாக எங்கள் மத்தியில் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார் ஆண்டவரே. பலவீனமாய் ஆண்டவரை வந்து நிற்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை நீர் அகற்றி அப்பா கர்த்தாதி கர்த்தர் புதிய பலனை நீர் அருளுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Only in the presence of God, O Lord, Heavenly Father, the darkness, O Lord, will depart, O Jesus. Only in the presence of God, O Lord, all weakness, O Lord, will depart, O Jesus. ஆண்டவரே, only in the presence of God, O Lord, all the burdens, O Lord, Heavenly Father, will be made light, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, do not worry, take my yoke, it will be easy for you என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களோடு கூட சஞ்சரிக்கிற தேவன் அப்பா, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Heavenly Father, we thank you Jesus ஆண்டவரே. இதோ மனிதர்கள்
Father, we have seen, O Lord, that you desire to dwell, O Lord, in the midst of your people. Lord, we, O Lord, as humble people, O Lord, we pray. Lord, we want you to dwell in our midst, O Jesus. எங்கள் நடுவில் நீங்க வாசம் செய்யணும்ப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, நாங்கள் குறுகி போல ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, Heavenly Father, Lord, we are not, O Lord, கர்த்தாதி கர்த்தரே, a people, O Lord, who will be abandoned to Jesus. We are not a people, O Lord, who will be discarded, O Jesus. We are a people, O Lord, Heavenly Father, who will be found by you, O Jesus. உம்முடைய அன்பு, உம்முடைய நேசம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளுகிறபடியால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் செய்யணும் என்று ஆண்டவரை விரும்புகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஆண்டவரே பூலோகத்திற்கு நீர் இறங்கி வந்த நோக்கமே அப்பா உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் வாசம் செய்யணும் என்று ஆண்டவரே. ஆண்டவரே நோக்கமே ஆண்டவரை அவர்களை ரட்சிக்கணும் என்று ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல பாதைகளில் ஆண்டவர்களை கொண்டு போகணும் என்று ஆண்டவரே. அவர்களுக்கு அருமையான வாழ்க்கை அமைத்து தரணும் என்று ஆண்டவரை இறங்கி வந்தீர்களப்பா. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் போராடுகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீங்க இருக்கணும் ஆண்டவரே. If you are there, O Lord, Heavenly Father, everything will be all right, O Jesus. When you are there, O Lord, Heavenly Father, Lord, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே ஆண்டவரே, அனைத்து ஐஸ்வரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்கிறது என்று ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. We are reminded, O Lord, of that merchant, O Lord, who went, O Lord, in search of the pearl, O Jesus. When he found that pearl, O Lord, he sold everything else, O Jesus. எல்லாவற்றையும் ஆண்டவரை விட்டுவிட்டு he was standing in the middle of the road holding that pearl, O Jesus. He said, this is so important for me. And he said, that is what kingdom of God is like. வேற எதுவுமே வேண்டாம், கர்த்தாதி கர்த்தர் உம்முடைய அன்பு பிரசனம் ஒன்று இருந்தாலே போதும் என்று ஆண்டவரே ஓடி வரும்படியாக நீர் கிருபை பாராட்டி வருகிறீர்கள். உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீது ராஜா சொல்லும்போது உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஆண்டவரை வாசம் செய்வதே எவ்வளவு நல்லது, எவ்வளவு அருமையானது என்று ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே தாவீது ராஜா சொல்கிறார். Everywhere, O Lord, Heavenly Father, there is emptiness, but only in your presence, O Lord, there is fullness of joy, O Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீங்க உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீங்க இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க. Let us all pray, Lord, Heavenly Father, in this special place, O Lord, we want you to dwell in this place, O Lord. Heavenly Father, not only, O Lord, when we are here, O Jesus, even when the Lord, the English congregation is here, O Lord, even when the Koreans are here, O Jesus, even when the Arabic congregation is here, O Lord, even when every meeting, O Lord, takes place here, O Lord, Heavenly Father, we pray, O Lord, that you dwell here, O Lord, in this place, O Lord. Make this place, O Lord, a very special place, அப்பா. எங்களுக்கு விசேஷமாக ஆண்டவரே இது ஒரு பேத்தேலாக, ஒரு ரெஹோபோத்தாக, ஒரு ஏலிமாக ஆண்டவரே நீர் அங்கட எங்களுக்கு எப்பொழுதுமே ஆண்டவரே நீங்க மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பிரசன்னம் எங்களோடு கூட தங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. Heavenly Father, we love you, Jesus. We love you, O Lord. We would exalt you for who you are, O Lord, in our lives, O Jesus. We want to lift the name of Jesus, O Lord. Hallelujah. Lord, when we bring our, oh Lord, adoration to you, Lord, when we bring our love to you, O Jesus, Heavenly Father, O Lord, you fill us, O Lord, with your joy, Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. Rejoice,
the chief end of man is to glorify God என்று ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னாரப்பா. உம்மை துதிப்பதே ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்பதில் ஆண்டவரே எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவரே, எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு விடுதலையான ஆண்டவர் ஒரு நேரம் அப்பா. உம்மை ஆராதித்து ஆண்டவரை இங்கிருந்து கடந்து போகும்போது ஆண்டவரை அந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். எங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவர் உடைய பலன் ஆண்டவரை பரிபூர்ணமாக விளங்கும் அப்பா. Heavenly Father, help us never to forget to worship you, Jesus. Even when we are, O Lord, Heavenly Father, roaming about, O Lord, with our work and other things, O Lord, during the week, O Lord, help us never to forget you, to worship you. Help us, O Lord, to worship you all the time, O Jesus. Thank you, Lord. ஆண்டவரே உம்மை ஆண்டவர் எப்பொழுதுமே தொழுது கொண்டு இருக்கிறேன். எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய அதிகாரத்தோடு எங்களை அற்புதமாக நடத்துகிறார். நன்றி ராஜா, பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் எத்தனை நல்லவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை நோக்கி பார்க்கிற கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை தொழுது உள்ள வருகிற போதெல்லாம் அப்பா இத்தனை அப்பா சமீபமாக எங்களுக்கு வருகிற ஒரு தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனைகளை முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக் கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உம் கிருபை என்றும் உள்ளது ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மே மாதத்தை இப்பொழுதே உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்க நடத்துங்க, நீங்க முன்னாக செல்லுங்கப்பா. கரம் பிடித்து நடத்துங்கப்பா. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தைங்களை நடத்துங்க ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உடைய அன்பிற்கு அளவே இல்லைங்கிறதற்கு நாங்கள் சாட்சிகளப்பா. அப்பா நாங்கள் கூடி இருக்கிறது சாட்சி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா என்ன சோதனை வந்தாலும் அதை ஜெயிக்கும்படியான பலனை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற உங்களுடைய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த புதிய மாதத்தில் அப்பா நாங்கள் குடும்பமாக அதிகமாக உண்மை தேடுகிற ஒரு கிருபைகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பமாக உட்கார்ந்து கர்த்தாவே உண்மை ஆராதிக்கிற கிருபைகளினால நிரப்புங்க அப்பா. குவைட் டைமை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிஸி வேர்ல்டில் கர்த்தாவே எங்கள் இஷ்டத்துக்கு கர்த்தாவே அப்பா நிறைய உலக பிரகாரமான காரியங்களில் கர்த்தாவே எங்கள் நேரங்களை செலவழிக்காதபடி கர்த்தர் எங்களை தந்த நேரத்தை அப்பா உண்மை ஆராதிக்கிறதுல உம்மோடு கூட செலவழிக்கிற நேரமாக மாற்றித்தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய பாதைகள் எங்களுக்கு தெரியலப்பா. நீர் நடத்துங்கப்பா. அப்பா அன்னைக்கு அந்த குருடர்கள் உம்மிடத்துல வந்து நின்றது போல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. நீங்க சொன்னீங்க அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை செய்யக்கு எனக்கு வல்லமை உண்டான்னு கேட்டீங்க அப்பா. ஆமான்னு சொல்லும்போது கர்த்தாவே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக்கடவுள்னு சொன்னீங்களே அப்பா. இந்த வருடத்திலேயே அப்படியே நீர் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குருடர்கிட்ட இருந்த விசுவாசம் எங்கள்கிட்ட இல்லப்பா. குறைபாடு உண்டாப்பா. கிருபையாக அப்பா எங்களை குறைவுகளை கிறிஸ்துக்குள்ள நிறைவாக்கி கர்த்தர் நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எத்தனை பெரிய தேவனாக இருந்தோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் கர்த்தாவே எங்களுடைய பாவத்தை பாராதபடி உம்முடைய முகத்தை மறையாதபடி கர்த்தாவே நாங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் எங்களுக்கு உம்முடைய முகத்தை தெரியப்படுத்தி அப்பா எங்களுக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அருளினவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிற ராஜா. உம்முடைய சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பெரியவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே உமக்கு நன்றி. நீ நல்லவர். உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக கர்த்தாவே உடைய பரிசுத்த பந்திக்குள்ளாக நீர் எங்களை நடத்துங்கப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் எங்களுக்காக வந்தீங்க, நீர் எங்களுக்காக மரித்தீங்க, உயிர்த்தீங்க, எங்களுக்காக மீண்டும் வருவீருங்கிறத கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த பந்திகளை நாங்கள் பங்கு பெறும்படியாக கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய ரத்தத்தினால கழுவுங்க. உடைய திரு ரத்தத்தினால ஒரு விசை கழுவி சுத்திகரிங்கப்பா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அப்பா நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் எங்கள் மத்தியில் வாங்க. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டாப்பா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த பந்திக்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். And let's be seated and let's continue to pray. Let's remember what the Lord did on that particular evening.
அந்த நாளில் வந்து கர்த்தாதி கர்த்தர் தன்னுடைய சீடர்கள் எல்லோரையும் ஒன்றாக அழைத்தார். I'm going to tell you something அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி பாடுபட போகிறார் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அருமையாக through the food that was there, he said, through this food I am telling you this is what I will be going through அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் காண்பித்தார். கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பந்தி என்கிறது ஆண்டவரே எங்களுக்காக நீர் உருவாக்கிற ஒரு அருமையான ஒரு இடம் ஆண்டவரே. And Heavenly Father, we always say, oh Lord, that is the gateway to heaven, oh Jesus. அதன் மூலமாக தான் ஆண்டவர் பரலோகத்திற்கு ஆண்டவரே நான் போக முடியும் அப்பா. Only through the blood and body of Jesus Christ we can enter heaven, oh Jesus. And you are drawing us, oh Lord, Heavenly Father, to the Holy Communion table. And this evening, oh Lord, as we have come together, oh Lord, as believers, we have known you, O Lord, in our lives. We believe in the Lord Jesus Christ. And we believe, O Lord, that you have saved us, O Lord, from all our sins, O Lord. எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை ஆண்டவரே மன்னித்து எங்களை விடுதலை செய்திருக்கிறீர் என்று ஆண்டவர் நாங்கள் அந்த நிச்சயத்தோடு ஆண்டவர் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, உங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று ஆண்டவர் நாங்கள் நம்புகிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, இன்று ஆண்டவரே எங்களை மீண்டுமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அருமையாக நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். As we sing this song, I want you to reflect upon your life. உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் நோக்கி பாருங்க. தாவீது ராஜா சொன்னது போலவே என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. What is the condition of your heart? என்ன நிலைமையில் இருக்கிறது? Is there anything that is stopping you, or is there anything that is making you guilty of coming to the Lord's table? அது இந்த வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கும் ஆண்டவரை குறைகள் குற்றங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ளாக இருக்கும் ஆண்டவரை பாவமான சிந்தைகளை எல்லாவற்றையும் பாதப்படியில் மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு Heavenly Father, we come, Lord, and partake in this, oh Jesus. அந்த ஜெபத்தோடு நம்ம வந்து யாவரும் இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் அந்த நாளில் வந்து when he called the disciples together, these are some of the words that Paul remembers. இது வந்து யாருமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அவரும் when he was observing the Eucharist, when he was observing the Holy Communion, he gave these orders to the people. அவர் எப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். He took the bread and he broke it and he said, this is my body, this is broken for you, do this in remembrance of me. Every time we come to the Holy Communion table, when we partake in this, we take the bread in our hand and we remember, Lord Heavenly Father, this body was broken. My Lord Jesus' body was broken because of me, because of my sins, because of my transgressions, O Lord. And Heavenly Father, because of this body, O Lord, I am free. என்னை விடுதலையாக்கினீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூய சரீரத்திற்காக அப்பா உமக்கு நன்றி என்று சொல்ல கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவார்கள். அந்த ஜெபத்தோடு நீங்களும் இங்கே வந்து பங்கு பெறும்படியாக உற்சாகப்படுத்து. Thank you Lord for your precious body, O Lord. Thank you Lord for the incarnate Son of God who came into this world in flesh, O Jesus. The Word became flesh and made his dwelling amongst us என்று சொல்லும்போது ஆண்டவரே, Heavenly Father, there was a reason, O Lord, Heavenly Father, you became flesh, O Jesus. எங்களுடைய பாவங்களை சுமந்து கொள்ளவே ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே மனிதனாக நீர் பிறந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தூய சரீரத்திற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். After supper he took the cup and he said, this is not just wine to wash down your food. He said specifically, this is my blood which is being shed for you, and through this blood I am making a new covenant with you. ஒரு புதிய உடன்படிக்கை உங்களோடு உடனே செய்கிறேன். Always remember there is something new that I am going to do in your life. புதிதான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன். Always be assured that all the past will be gone. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காணாத இருப்பாய். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நான் என்னை கொண்டு போவேன். அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விட்டு அந்த ப்ராமிஸ்ட் லேண்டுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீ வரணும் என்று ஆண்டவரே நீர் அழைத்தீரே ஆண்டவரே. அதே போல அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற பாவமான வாழ்க்கையை விட்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீர்களை பிரவேசிக்கும்படியாக இந்த பரிசுத்த இரத்தத்தை நீர் சிந்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Heavenly Father, O Lord, you have said, O Lord, in the scriptures, I am going now to heaven to prepare a place for you. In my Father's house there are many mansions and I am going to prepare a place for you. அந்த இடத்துல இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவரே நீர் வந்தீரப்பா. அதற்கு ஆண்டவரே, you had to, O Lord, shed your precious blood, O Jesus. அந்த ரத்தத்தை தான் ஆண்டவரே, Heavenly Father, you said, this is my blood and I am making a new covenant with you. Remember every time that you partake in it. கர்த்தாதி கர்த்தருடைய தூய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பரலோகத்திற்கு கொண்டு போகிற இந்த ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. As we partake in this, remember that Jesus' precious blood was shed so that you can be with him in heaven. All the past is gone. A new covenant is made in your life. கர்த்தாதி கர்த்தரே, தூய ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you. After saying these words, there is a command that is given to us. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம்
கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கர்த்தருடைய பந்தி நமக்காக ஆயத்தமாயிருக்கிறது. May the Lord help us not to come in a casual way, but to come in the fear of God. பயபக்தியுடன் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வரும்பொழுதே ஒரு ஜெபத்தோடு நாம் வருவோம். May the Lord help us to come with an attitude of prayer and surrender to Him and asking the Lord to help us to live a victorious life in the Word. So I am inviting you to come and partake in this Holy Communion. Those who have obeyed the Lord in the waters of baptism and those who have taken confirmation, only you can come and participate in this Holy Communion. Those who have obeyed the Lord in the waters of baptism and those who have taken confirmation. ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் கன்ஃபர்மேஷன் எடுத்தவர்களும் இந்த பரிசுத்த பந்தியில் பங்கு பெற உங்களை நான் அழைக்கிறேன். ஜெபத்தோடு வாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு அதிக அதிக சமாதானத்தை கட்டளையிட கடவர். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களுடைய பலவீனங்களை ஆண்டவர் அகற்றி போடுவாராக. உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக. புதிய வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக புதிதாக வணைவாராக. உங்களை ஒருபோதும் கைவிடாமல் கர்த்தாதி கர்த்தருடைய உங்களுடைய வலது கரத்தை பிடித்து உங்களை அற்புதமாக நடத்துவாராக. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கள். உங்களுடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். Trust in the Lord. Commit all your ways to the Lord and He will do it. உலகத்திற்குள்ளாக சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாகும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். ஆமென். ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு அதிக அதிக சமாதானத்தை கட்டளையிட கடவர். May the glory of the Lord shine upon you. May the Lord lift up his countenance upon you. And may the Lord give you abundant peace. உங்களுக்கு அதிகமான சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. In all that you do, in your homes, in your personal lives, in your work lives, may the Lord give you abundant peace. May you be victorious in all that you do. This month, let it be a special month in your life. May all your weakness depart from you. And may the strength of the Lord, may the joy of the Lord become your strength this month. Go into this world, live a life of a testimony, and be a blessing to everyone around you. Be the light and the salt in the world. Amen. Thank you, Lord. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, thank you Lord for helping us, O Lord, to come and partake, O Lord, in your holy communion of Jesus. Once again, O Lord, you are reminding us, O Lord, at this time, salvation can never be postponed. The time is nigh, O Lord, for us to commit our lives, O Lord, to you, O Jesus, and walk with you, O Lord. கர்த்தரோடு நடக்கும்படியான ஒரு அருமையான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறீங்கப்பா. Help us to commit our lives to you, Lord. And Heavenly Father, I pray for every young person, O Jesus, to give their lives to you, O Jesus. You speak to them, O Lord. No one will force them, O Jesus, Heavenly Father, to take baptism, to obey the Lord. But Heavenly Father, may the Spirit of God, O Lord, encourage them, O Jesus. May the Spirit of God minister to them, O Lord. Minister to our young people, O Jesus, so that, O Lord, they will give their lives to you, Lord, and live the rest of their lives, O Lord. Lord, under your wonderful care, under your beautiful care, O Jesus. அவருடைய ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். Right now, you may know someone who is far away from the Lord. Right now, you may know someone who has lost their way. You pray for them. ஆண்டவரே, அவளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் ஆண்டவரே உம்மாண்டே ஓடி வர நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. Hallelujah. Maybe your relative, maybe your loved one who has gone away from the Lord. You would describe him or her as the prodigal. கர்த்தாதி கர்த்தரே, அவங்க ஆண்டவரே ரட்சிப்பை இழந்து விடாதபடி ஆண்டவர் நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே உம்மாண்டே ஓடி வர கிருபை பாராட்டுங்க. நீங்க ஆசீர்வதித்து நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்படியே எல்லாரும் ஜெப சிந்தையோடு சில காரியங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜா. உடைய மிகுந்த கிருபையின்படி உடைய பந்திகளை சேர்த்து கொண்டீங்களே, உடைய தயவிற்காக உடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர் அப்பா. உடையான சேரில் இருந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களே அப்பா. பாவத்தை பாராதபடி எங்களை பற்றி கொண்டீங்களே, உடைய இரக்கங்களுக்காக உடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, வெளியேற பெற்ற திரு ரத்தத்தை சிந்தி எங்களை மீண்டு கொண்ட உடைய தயவை நாங்கள் ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் தேவன் அப்பா. அந்த என்எஸ்டிஎஃப் ஊழியத்தில் கர்த்தாவே இந்த பரிசுத்த பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி நீர் அங்கே எங்களை பங்கு பெற பண்ணுகிறீங்க. உங்களுடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கிறதுங்கிறத நாங்கள் காண்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே விசுவாச கண்களால் காண்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியம் கர்த்தாவே உம்மால் துவங்கப்பட்டது அப்பா. நீர் நடத்துகிறீங்க, இன்னும் நடத்துவீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த தேசத்துக்கே ஒரு நன்மையான ஒரு ஊழியமாக கர்த்தர் பிளஸ் பண்ணுங்கப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. அன்னைக்கு யாபேசோடு கூட இருந்த உடைய கரம் தீங்கு துக்கப்படுத்தாதபடி அப்பா கூட இருந்து எல்லைகளை பெரிதாக்குகிற உடைய கரம் இந்த ஊழியத்தினோடு கூட இருக்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலையும் ஈசாக்கோடு கூட இருந்த உடைய கரம் வர்த்திக்கப்படின உடைய கரம் அப்பா இந்த ஊழியத்தை தாங்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாருங்கிற உடைய வார்த்தை இந்த ஊழியத்தினோடு அப்போ ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. நீ நல்லவர். ஒவ்வொரு விஷயம் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் கூடும்போது உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களை வழிகாட்டட்டும். உங்களுடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம்.
ராஜா நீ நல்லவர் 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டங்கள் உம்முடைய தீர்மானத்தின்படியே நீங்க நடத்தி வருகிறீங்க. இன்னும் நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த மாதத்தினுடைய முதல் நாட்களில் கத்தாவே அப்பா எங்களுடைய குடும்பங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வழிகளில் நடத்துங்கப்பா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் பெற்றோர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா சூழ்நிலைகள் நிமித்தம் அவங்கள விட்டு அப்புறம் ரொம்ப தூரமாக நாங்கள் இருந்தாலும் உம்முடைய கரம் அவங்களோடு கூட இருக்கட்டும். நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய கரம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கரம் ராஜா. அவங்களுக்கு வேண்டிய கிருபை, வேண்டிய நன்மை, வேண்டிய பாதுகாப்பு, வேண்டிய பலனை கொடுத்து கர்த்தர் நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. எங்களுடைய அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சிப்ளிங்ஸ் அவங்கள்ட்ட ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்க நடத்துங்க. உமக்கு நன்றி. அவர்கள் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருந்து பாதுகாக்கட்டும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கன்னு உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீ நல்லவர் 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 அப்பா. உமக்கு நன்றி. எங்களுடைய பாஸ்டர் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பலப்படுத்தி நடத்துகிறீங்க. உமக்கு நன்றி. அதிசயமா நடத்துகிறீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. இவ்வளவு பலன், இவ்வளவு கிருபை, இவ்வளவு நன்மைகளை கொடுத்து கர்த்தர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக நன்றி ராஜா. இன்னும் பலப்படுத்துங்க, அபிஷேகிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கர்த்தாவே, உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே அப்பா இடிக்கப்பட்ட அப்பா யோசேப்பின் வாழ்க்கையை கட்டின உடைய வார்த்தை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் கர்த்தாவே பாஸ்டர் மூலமாக வெளிப்பட்டு அநேக குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா அப்பா. இன்னும் அநேக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியர்களை அபிஷேகிக்கிற ஒரு கரமாக ஆசீர்வதிங்கப்பா. நீங்க நடத்துங்க, உம்முடைய பாதைகளை நடத்துங்க. திவ்யக்காக ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் பலப்படுத்துங்க. என்ன பலவீனம் இருந்தாலும் உம்முடைய கரம் கூடவே இருந்து பலப்படுத்தட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியாகி கர்த்தாவே உம்முடைய கருத்துக்குள்ளாக அக்கா ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க நடத்துங்க. குடும்பத்தை மட்டும் நடத்துனீங்க, நடத்துங்கப்பா. குறிப்பாக இந்த வீக்ல இருந்து அப்பா ஹாலிடேக்கு போறாங்கப்பா கர்த்தாவே, லீவ்ல இருக்கிறாங்க. உம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். எங்க இருந்தாலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தோடு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள்ள கர்த்தாவே ஒரு விளைப்பாருகிற ஒரு நேரமாக இது கொடுங்கப்பா. திருப்பி வரும்போது முழு பலத்தோடு கர்த்தாவே, இரண்டத்தனை பலத்தோடு கர்த்தாவே வந்து மறுபடியும் கர்த்தாவே எல்லா ஊழியர்களையும் கர்த்தாவே உமக்காக ஓடுகிற கிருபைகளினால் நீங்க நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பிரசன்ன குடும்பத்துக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி. என்ன நோக்கத்துக்காக என்ன புலியத்தோடு கூட அப்பா அண்ணனை கூட பிரயாணம் பண்ண வைக்கிறீங்களோ கர்த்தர் அறிவீர். கர்த்தர் அந்த வழிகளை வாய்க்க பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருக்கு இயேசுதான் கிறிஸ்துவங்கிறதை அறிவிக்கிற ஒரு பெரிய கிருபைகளினால் அந்த குடும்பத்தை நடத்துங்க. உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பு எப்போதும் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும், பிள்ளைங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ கர்த்தாவே, நீர் எத்தனை நல்லவரப்பா. அவர்கள் மூலமாக கர்த்தாவே எத்தனை ஆத்துமாக்களை, எத்தனை குடும்பங்களை கர்த்தாவே உமக்குள்ளாக இன்னும் கட்டி அப்பா வேறுஞ்ச பண்ணுகிறீங்களே கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலையும் கர்த்தாவே என்ன நோக்கத்துக்காக கர்த்தாவே அப்பா எங்களோடு கூட பிரயாணம் பண்ண வைக்கிறீங்களோ கர்த்தாவே அந்த நோக்கம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. அண்ணனுடைய ஸ்டடீஸ்ல கூடவே இருங்க அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. எல்லைகளை கர்த்தாவே சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுங்கப்பா. அலைச்சல்களுக்கு அப்பா விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி. எங்களுடைய NSTF ஃபேமிலிஸை பேராக இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்க நடத்துங்கப்பா. நீ நல்லவர் 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 அப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா. உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தாதான் உண்டுன்னு சொல்லி நோக்கி பார்க்கிற கண்கள் உண்டு சுவாமி. வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமானை நோக்கி பார்க்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி பார்க்குமா போல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை உண்மையை நோக்கி இருக்கோம்னு சொல்லி உண்மையை நோக்கி பார்த்திருக்கிற அந்த கண்கள் மேல இரக்கம் பாராட்டுங்க ராஜா. அப்பா சூழ்நிலைகள் கத்தாவே, காஸ்ட் ஆஃப் லிவிங் கிரைசிஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கப்பா. நீங்க நடத்துங்க. வேலை இல்லாம கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கிற அந்த கரங்கள் கத்தாவே நீங்க நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகுங்கிற உடைய வார்த்தையின்படி இந்த மாதத்துல உடைய கைகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நிரப்பினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் வாய்க்கால்களை திறந்தாருங்கிறத நாங்க சாட்சியாக கேட்க பண்ணுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. எங்க சின்ன பிள்ளைங்களை அப்பா, எங்களுடைய அப்பா பெற்றோர்களையும் இங்க இருக்கிறவங்களையும் அப்பா உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் பலப்படுத்துங்க இந்த வின்டர் முழுவதும் அப்பா. இப்போது கீரப்பாகுதப்பா. நீங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீமைக்கும் ஒப்பக்கூடாதுங்க, எந்த நோய்களுக்கும் ஒப்பக்கூடாதுங்க. உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட எப்போதும் இருக்கட்டும் தகப்பனே. நீ நல்லவர். காத்துக்கொள்ளுங்கப்பா. இரக்கம் செய்யுங்க. நான் எல்லைகளை
உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய ரட்சிப்பின் கரம் இருந்து எப்போதும் நிறைவாக இருக்கட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய ரட்சிப்பின் ஊற்று அது திறக்கப்படட்டும் ராஜா. உமக்கு நன்றி. உண்மை அறியாதவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்கிற தருணமாக இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் மாற்றித்தாங்க அப்பா. உமக்கு நன்றி. எங்க மத்தியில வந்து கர்த்தாவே ஆராதிக்கிற அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு அப்பா. கிருபையாக கர்த்தாவே அவங்களுடைய படிப்பை முடிக்க கிருபை செய்தீங்க அப்பா. படிக்கிறவங்க இன்னும் நல்லா படிக்க கிருபை செய்றீங்களே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நேரத்திலையும் கர்த்தர் எனக்கு செய்தாதான் உண்டுன்னு சொல்லி கர்த்தாவே தன்னை தாழ்த்தி கர்த்தாவே உம்முடைய கரத்தை நோக்கி இருக்கிறாங்க அப்பா. தேவனே, நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீர் முன்குறித்த அந்த வேலைக்கு இந்த தேசத்தை கொண்டு வரும்போது என் பிள்ளை இந்த ஸ்தலத்துல வைப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து நீங்க கொண்டு வந்தீங்களே அப்பா, அந்த வேலைக்கு நேராக நடத்துங்க அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. அந்த பிள்ளைங்க கொண்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீர் கனப்படுத்துகிற தேவன் அல்லவா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கர்த்தர் அந்த பிள்ளைங்களை கனப்படுத்துங்க. அந்த வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் பிள்ளைங்களை கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களை தாழ்த்துகிற ராஜா. நீரேனும் சகல காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்களுக்கு முன்பாக செல்லுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னம் எப்போது எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்த கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஒரே குரலோடு ஏறெடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு உடையவைகளே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மே மாதத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். பாஸ்டர் வில் பி ஆன் லீவ். பாஸ்டர் இந்த மே 6th 20 வரை லீவில் இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு 2 சண்டேஸ் வரும். ஸோ 2 சண்டேஸுமே காட்சன் அண்ணா வர்ஷிப் லீட் பண்ணுவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ்டருடைய இந்த லீவில் டைமுக்காக நீங்கள் பாஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. தெரியும் 2 சர்வீஸு, 2 சர்வீஸ்லேயும் வர்ஷிப்பை, மெசேஜு, இன்னும் நிறைய காரியங்கள். இது மட்டும் கிடையாது, இது ஜஸ்ட் நம்ம பார்வைக்கு இது மட்டும் இருக்கும். ஸோ முழு நேரமும் கர்த்தருக்காக என்ன செய்யலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தையை கொடுத்து கர்த்தர் நடத்துகிற தேவனுங்கிறவருக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருக்குள்ள நம்மளை கட்டி எழுப்புகிற மெய்ப்பராக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. நெக்ஸ்ட் சண்டே மே 10th அது நம்மளுடைய ஒரு மிஷன் சண்டேயாக இருக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் மந்தோடைய 2nd சண்டே மிஷன் சண்டே. மிஷனரிகளுக்காக நம்ம குறிப்பாக அந்த நேரத்தில் ஜெபித்து மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு சண்டே. அந்த சண்டேக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மிஷன் சண்டேயில் அண்ணா ஜெயராஜ் அண்ணா வாய்ஸ் ஆஃப் ஜாயின் மிஷன் மினிஸ்ட்ரியை பற்றியான ஒரு ரிப்போர்ட், ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அண்ணா தான் அண்ணனுடைய அப்பாவால் துவக்கப்பட்ட அந்த ஊழியம். இப்போது அப்பா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்திருக்காங்க. அண்ணா அந்த அண்ணனுடைய சிப்ளிங் அவங்க தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து முன் சென்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீக்கில் சொல்லுவாங்க. பர்சனலி ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் டு ஹியர் அபவுட் த மிஷன். அது கொடுத்து அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும் ஆனால் நமக்கு நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணுறதா இருக்கும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய ஃபெலோஷிப் டின்னர் வி வில் பி ஆர்கனைசிங் இட். எம்எஸ்டிஎஃப்லேருந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் சண்டே என்னங்கிறத, ஃபுட்டோடைய பேட்டர்ன் என்னங்கிறத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் கவனமாக கணக்கில் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. மற்றபடி ஏதாவது உங்களுக்கு ஜெப ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா தயவுகூர்ந்து என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டருக்கு நீங்கள் டைரெக்டாகவே மெசேஜை கால் பண்ணலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்பெஷல் டேஸ் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம மத்தியில் ஸ்பெஷல் டேஸ் லிஸ்ட்டில் வந்திருக்கிறது. நான் நேம் ரீட் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க தயவாக எழுப்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது எங்கள்கிட்ட இருக்கிற அந்த டேட்டா பேஸில் இருக்கிற நேம்ஸ். மற்றபடி இந்த வீக்கில் 3rd May to 9th May வரை யாராவது ஸ்பெஷல் டேஸ் கொண்டாடுறீங்கன்னா தயவு கூர்ந்து எழுந்து நில்லுங்கள். அவர்களுக்கு உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5th May நம்மளுடைய அன்பு காட்சன் ரெகுலன் அண்ட் ஷாலினி அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுறாங்க. 7th May தம்பி ஜாஷுவா பென்னி. 8th May கேத்தி எஸ்ரானா ஃபேமிலி இன்றைக்கி வர முடியலை. 8th May ரியா காட்சன் அண்ட் 9th May ரேமா காட்சன்.
இவங்க எங்கே நிற்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. இவங்களுக்காக பாஸ்டர் ஜெபித்து இவங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So let's pray. எங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாதி கர்த்தரே அப்பா, விசேஷ நாட்களை கொண்டாடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை அப்பா, உங்களுடைய கர்த்தாதி கர்த்தரே கண்களுக்குள்ளாக ஆண்டவர் நாங்கள் கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. Heavenly Father, you said, oh Lord, you keep your people, oh Lord, as the apple of your eye, oh Jesus. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவருடைய கண் பார்வையிலே ஆண்டவர் நிற்கும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இவர்களுக்கு இன்னொரு ஆண்டு நீங்கள் கூட்டி தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Heavenly Father, we, oh Lord, as a ministry of family, oh Jesus, as believers, oh Lord, as one family, we bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஜோஷுவாக்காக ஜெபிக்கிறோம். ஜோஷுவாவுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இந்த ஆண்டு முழுதும் ஆண்டவர் மகனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் அநேக ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள் அப்பா, வாஞ்சைகள் அவைகளை நீங்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Heavenly Father, thank you Lord. Heavenly Father, you've got great plans, oh Lord, for him, oh Jesus. Continue to bless him, oh Lord. ஆண்டவரே, ரேமாக்காக ஜெபிக்கிறோம். Bless her, oh Jesus, in all her studies, oh Lord. Let her do well. Heavenly Father, increase the talents, oh Lord, in her, oh Jesus. And Heavenly Father, let her be fruitful, oh Lord, in all the things, oh Lord, that she does, oh Lord. Let her grow closer to you, oh Jesus. ஒரு நாள் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க இங்கே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். காட்சன் ஆண்டவரே, ரெகுலனுக்காக ஷாலினிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க தேவ பிரசனம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் ஒன் மோர் இயர், ஓ லார்ட், in their married life, oh Jesus. Heavenly Father, we bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அவர்களுக்கு நீங்க மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். And Heavenly Father, I also pray, oh Lord, for Kathy, oh Jesus, who is not here, oh Lord, Heavenly Father, but remember the family and look at the happiness that they have. Such a joy to see them just enjoying the Sunday school, and we have to thank the Lord for this good group that God has blessed them with, and also a good Sunday school teacher. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. Once again, I want to ask you some questions. Are you ready? What did you learn last Sunday? Jonah and the fish. Yeah. What happened to the fish? The big fish swallow Jonah. Big fish swallow Jonah. Let's give. And then what happened? Anybody? Yes. Jonah prayed inside the fish. He stayed there for 3 nights and 3 days. Yes. And then the fish spit him out. Yes. Let's give it. Beautiful. Good. God bless you all. நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். கர்த்தாதி கர்த்தரே, பாவமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் அப்பா. அபிஷேகத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். அருமையாக கர்த்தருடைய பார்வையில் ஆண்டவரை வளர்ந்து வருகிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, may the power of God, Lord, be manifest, Lord, in their lives, oh Jesus. கர்த்தாதி கர்த்தர்கள் வழுவாதபடி ஆண்டவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொடுங்க, நடத்துங்க ஆண்டவர். விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை அவர்களுடைய படிப்பிலும் ஆண்டவர் போகையிலும் வருகையிலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சண்டே ஸ்கூலில் படிக்கிற காரியங்கள் ஆண்டவர் மனதில் அப்படியே ஆண்டவரே தங்கிவிட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். All the things, oh Lord, that they learn about God, oh Lord, Heavenly Father, let them learn to love God even more, oh Jesus. Let them know who Jesus Christ, oh Lord, is in their lives, oh Lord. ஆசீர்வாதத்தை நடத்துங்க. அதற்கு ஆண்டவரை ப்ரிப்பேர் பண்ணுகிற ஆண்டவரே ஷர்லி அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க, அபிஷேகம் ஆண்டவரே. Give her new creative ideas, oh Lord. Thank you, Lord. Heavenly Father, she is a blessing, oh Lord. She is leading the children well, oh Jesus. Continue to be with her, oh Lord, and bless her today, oh Lord. Heavenly Father, help them to have a wonderful time once again, oh Jesus. ஆண்டவரே அடுத்த வாரம் வரைக்கும் அதை ஞாபகத்தில் ஆண்டவர் வைத்துக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. துதி கன மகிமையெல்லாம் ஆண்டவர் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. You have an announcement? Praise the Lord. இன்னைக்கு நாங்கள் டேனியல் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேனியல் அவனுடைய நாட்டிலேருந்து இங்கே பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அவனுடைய நேம் அண்ட் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் தே ஃபர்கெட் த காட் அண்ட் அடாப்ட் டு த பாபிலோன் காட் அண்ட் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு அடுத்த வாரம் உங்களுடைய பிள்ளைங்களோட நேம், அதோடைய ஸ்டோரி பிஹைண்ட் த நேம், இல்லைனா அதோடைய மீனிங் எங்களுக்கு பிள்ளைங்க இங்கே சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ Yeah, I think that's a brilliant idea. எதுக்காக பேர் வச்சிங்க, அதனுடைய அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றது பிள்ளைங்க ஷேர் பண்ண அது நல்லா இருக்கும். Yes, we are looking forward to that next week. God bless you.
இப்பொழுதும் நம்மளுடைய காணிக்கை மற்றும் தசமுகத்தினால கர்த்தரை தொழுது கொள்கிற நேரம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த காணிக்கை பாடலுக்கு பாடலாம். அப்பா நீர் இந்த காணிக்கையை எங்களுக்காக கொடுத்துருக்கிறீரே, நாங்கள் இந்த என்எஸ்டிஎம் சபைக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோமே ஆண்டவரே, அதை நீர் ஆசீர்வதியும் 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 ஆண்டவரே, அதை மல்டிப்ளை செய்யும் அப்பா. எங்களால் முடிந்த அளவுக்கு சிறு அளவை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே, அதை நீர் ஆசீர்வதியும் அப்பா. வந்து நாங்கள் கையிட்டு செய்கிற ஒரு காரியம் என்எஸ்டிஎம் ஊழியங்களை ஒரு காரியத்தை நீர் ஆசீர்வதி. முக்கியமாக இந்த இடத்தை நீங்கள் ஆடிட்டரி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறீரப்பா. இங்கே வந்து உண்மை ஆராதிக்க, உங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே, இந்த இடத்துல எவ்வளோ ஆசீர்வாதம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 நன்றி. தேங்க்யூ 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 ஜீசஸ் அப்பா. அப்பா எங்களோட இந்த காணிக்கைகளே நாங்கள் என்னென்ன ஊழியர்கள் நாங்கள் முடியதை செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு அந்த சக்தியை தந்து பயன்படுத்தும் அப்பா. எங்களுக்கு வந்து அந்த கிட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக அதை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அடுத்த தலைமுறைக்கு உண்டான அந்த முக்கியமான அந்த வேர்டை கற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஹோலி பைபிள் அந்த ஸ்டோரிஸை தெரிந்து கொள்ளும்படியாக அப்பா, அதுக்குண்டான நாங்கள் வந்து இந்த நேரத்தை செலுத்தும்படியாக நீரே கூட நடத்தும் அப்பா. முக்கியமாக அடுத்ததாக நாங்கள் உமன்ஸ் மினிஸ்ட்ரி ஆனாலும் சரி, யூத் மினிஸ்ட்ரி ஆனாலும் சரி ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நாங்கள் மேன்மேலும் அதில் வந்து ஈடுபடுத்த நீரே வழி நடத்தும் அப்பா. அதே போல் நாங்கள் வந்து அந்த ரெஸ்ட் ஹோம் மினிஸ்ட்ரிக்காக நம்ம ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அதை நீரே ஆசீர்வதியும் அப்பா. ஏற்ற நேரத்தில் நாங்கள் செல்லும்படியாக நீரே கூட வழி நடத்தும் பேசும் அப்பா. உம்முடைய ஊழியத்துக்காகவே நாங்கள் செலுத்தபடியாக இந்த காணிக்கையை நீரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கையை வைத்து நீரே ஆசீர்வதியும். இந்த நாளையும் இனி வரப்போகிற நாட்களிலும் அப்பா நீரே எங்கள் கூட வழி நடத்தும் பேசும். இப்ப ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சிஸ்டர் டயனா இருக்காங்களா? பிரதர், நீங்கள் வந்து you be able to come and read the scripture portion for us. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38 50 வரை. Then some of the Pharisees and teachers of the law said to him, "Teacher, we want to see a miraculous sign from you." He answered, "A wicked and adulterous generation asks for a miraculous sign, but none will be given it except the sign of prophet Jonah.
For as Jonah was 3 days and 3 nights in the belly of a huge fish, of the Son of Man will be 3 days and 3 nights in the heart of the earth. The men of Nineveh will stand up at the judgment with this generation and condemn it, for they repented and preaching of Jonah. And now one greater than Jonah is here. The queen of the south will rise at the judgment with this generation and condemn it. For she came from the ends of the earth to listen to Solomon's wisdom, and now greater than Solomon is here. When an evil spirit comes out of a man, it goes through arid places seeking rest and does not find it. Then it says, I will return to the house I left. When it arrives, it finds the house unoccupied, swept clean and put in order. Then it goes and takes with it 7 other spirits more wicked than itself, and they go in and live there. And the final condition of that man is worse than the first. That is how it will be with this wicked generation. While Jesus was still talking to the crowd, his mother and brothers stood outside, wanting to speak to him. Someone told him, your mother and brothers are standing outside, wanting to speak to you. He replied to him, who is my mother and who are my brothers? Pointing to his disciples, he said, here are my mother and my brothers. For whoever does the will of my Father in heavens is my brother and sister and mother. Thank you. Thank you, Brother Jackson, for that reading. So I just wanted to remind you once again that we agreed that on the 5th Sunday of the month, ஐந்தாவது சண்டே ஏதாவது ஒரு மாதத்தில் வந்ததுன்னா அது ஒரு ஸ்பெஷல் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது என்ன சண்டே அப்படின்னா ஞாபகம் இருக்கா? என்ன சண்டேன்னு தீர்மானம் பண்ணோம். It will be a family Sunday. So this month we have the 5th Sunday which falls on the 31st. So I am reminding you now, அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆராதனை நம்ம வந்து அமைக்கிறோம். அதில் வந்து every family has to participate in that. So every family will be given a chance to come either to sing a song or share a testimony or even play a skit. So every family will come here, and on that day the service will be towards blessing the families. சரிங்களா? ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வருகிற நாட்களில் வந்து வருகிற வாரங்களில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போவே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி கூட உட்காந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து நீங்கள் போட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I believe that day it will be a blessed day. Amen. So we will look into this particular portion. நீங்கள் பார்க்கும்போது you have seen that the title itself says Judgment Part 2. என்னடா இது முதல் முறையே ஜட்ஜ்மெண்ட்டு, இப்போ அது விடமாட்டேன்றாரு பாஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இல்லை, ஆண்டவர் கூட விடல அதில். சரி, அதில் அந்த 12ஆம் அதிகாரத்தை வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ஹியர் யூ see what actually happens is, after Jesus Christ was rebuking the Pharisees over there because they did not understand, and he spoke words of judgment into their lives. But we have also seen that what is judgment for believers? அது கூட பார்த்தோம். So let's look into that quickly. The judgments, this passage from 38 to 50, it is the judgment that comes from others. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம். But today, Matthew, when he is writing this gospel, he never forgets about this particular part. Even Luke also mentions the same thing, that there will someone, if you continue to do the wrong thing, if you continue to not recognize Jesus Christ, you will surely be judged. Someone else will judge you. And who are those people? We will see that today. Amen. So judgment by others. So Bible reading today is as we have read from Matthew chapter 12, 38 to 50. Last week the Lord Jesus warned the Pharisees to choose words carefully. So I hope since that day everyone has
everyone's words have been carefully crafted. இல்லை, கோபமெல்லாம் வரும்போது ஆண்டவரே என்னுடைய நாவுகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, ஆண்டவர் கோபத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிவிடாமல் ஆண்டவரே அதன் நிமித்தமாக நியாய தீர்ப்பு எங்களுக்கு வராதபடி நீர் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். May the Lord help us to speak words of love. இல்லை, let our words be seasoned with salt, இல்லை, and grace. அந்த கிருபையாக நம்ம வந்து பேச கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. சில நேரங்களில் கண்டிக்க வேண்டியது இருக்குது, அது கூட லாஸ்ட் டைம் பார்த்தோம். The Lord Jesus Christ rebuked, இல்லை, அதுவும் அன்பாக கண்டிக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. Without discipline we will never correct ourselves, இல்லையா, அதையும் பார்த்தோம். So 37வது வசனம், we saw by your words you will be acquitted and by your words you will be condemned, இல்லை. So அதனால we have to be careful in what we speak. We also saw what is judgment for believers, இல்லை, நியாய தீர்ப்பு அப்படின்னா பிலீவர்ஸுக்கு என்ன அப்படின்றத பார்த்தோம். 38வது வசனம், here again in 38 as we begin today's meditation, the Pharisees and the teachers of the law they asked for a miraculous sign. இப்போ அவங்க ஆல்ரெடி திட்டு வாங்கியிருக்கிறாங்க, இல்லை, இப்போ வந்து திருப்பியும் வந்து அவங்க வந்து திருந்தலை பாருங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுங்க, நீங்கள் தான் உண்மையான தேவனா அப்படின்றத நாங்கள் வந்து பார்க்குறோம். இது சொல்லி மாட்டிக்கிறாங்க பாருங்க. இப்போ தான் வந்து பயங்கரம் கோவப்படுறாரு ஆண்டவர், இல்லை. He is very very angry at this point, இல்லை. And they are trying, after getting rebuked, now they are using a different tact, இல்லை. ஒரு முறை அவங்க வந்து பட்டது வந்து பத்தலை, இன்னும் அவங்களுக்கு மண்டல அவங்களுக்கு ஏறலை, இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஏறலை, இல்லை. sometimes when we do not understand, I think it is better that we take a step back and reflect on what the Lord said, what the word was preached to us, rather than going on and justifying ourselves. It is better to take a step back. Usually when people are angry, it is said you don't make big decisions in your life, இல்லை. சம்டைம்ஸ் வந்து நமக்கு தூக்கம் இல்லாமல் வந்து நம்ம வந்து பசியோடு இருக்கும்போது வந்து அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் ஒன்று பண்ண வேண்டியது, தயவு செய்து பண்ணாதீங்க, சாப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க, இல்லை. கோபமாக இருக்கும்போது டோன்ட் மேக் எனி பிக் டிசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப் பிகாஸ் யூ ஆர் லைக்லி டு கோ ராங் அண்ட் யூ வில் ரிக்ரெட் இட். அதனால் அந்த கோபம் தணிந்த பிறகு, இல்லை, கோபமாக இருக்கும்போது என்ன இப்படி பண்ணிட்டே, நான் ஒன்று அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நம்ம வாயை விட்டோன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் காலி. அதுக்கப்புறமா வந்து நமக்கு நியாயத்திற்கு தான், இல்லையா. ஸோ அதனால் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எஸ்பெஷலி when big things are, you are trying to buy certain things or you are making big decisions about your life, when you are angry, don't do that, don't do anything, postpone it, இல்லை. ஸோ அதனால் இதில் வந்து they say come show us a miracle அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன நடக்குது? Jesus says a wicked, here once again you see, a wicked and adulterous generation seeketh after a sign. And he says, and there shall be no sign given unto it, but the sign of prophet Jonas. Amen. So Jesus begins to teach, but also begins to rebuke them. இங்க வந்து என்ன rebuke அவர் கொடுக்குறாரு? He says, you are a wicked and adulterous generation. என்ன கேட்குறேன், இன்னொரு அற்புதம் நீங்கள் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோவம் வருது ஆண்டவருக்கு, இல்லையா. He calls them a wicked and adulterous generation. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சது போதாதா, இல்லை. All you have seen me so far, இல்லை. 3ஆம் அதிகாரத்தில் நாமளும் வந்து நடந்து வரோம், அவர் கூடவே நடந்து வரோம். We are walking with Jesus. So many things the Lord did. He healed the blind, he healed the lame, the cripple, எல்லாமே பார்த்தோம், இல்லை. இதெல்லாமே பண்ணி கூட உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து வரலையா, இன்னொரு அற்புதத்தை நீங்கள் கேட்குறீங்களே, இல்லை. So how long I should do this for you? And he calls them a wicked and adulterous generation because nothing is entering into their minds. And may we as believers, may the Lord help us to believe like a little child. கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இன்னொரு rebuke. So this is what we are going to see today. What does he mean when he say wicked and adulterous generation? அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரு பாட்டை நம்ம வந்து பார்க்கலாம். Wicked and adulterous generation seeketh after a sign. So we should ask ourselves, are we a wicked generation? Is the generation that we live in, is it a wicked generation? So if it is so, what we should do? நம்ம என்ன பண்ணணும்? How should we stand apart from that wicked generation? How we should be people of God? கர்த்தருடைய பிள்ளைகளாக எப்படி வாழணும் என்றது கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக.
So, can you describe this? This is the wicked generation that the Lord is talking about. யார் இது? The Pharisees. பின்னாடி யார் இருக்கிறாங்க? Judas. யார்? Judas. பிசாசு. பிசாசு. ஸோ பிசாசினால் ஏவப்பட்டு அவங்க சொல்லுகிற ஒரு காரியங்கள் இல்லை, அது அதாவது their thinking is not driven by the Spirit of God but by the devil. ஸோ அதனால they are unable to believe. இப்போ கூட உலகத்தில் பார்த்தீங்கன்னா there are a lot of people who are atheists and agnostics. They need some kind of evidence, hard evidence. இல்லை, I need that அப்படின்றாங்க. அதை அந்த பிரேக் த்ரூ பண்ணுறது it is not easy, it is so hard, but you keep trying. Maybe in your own home, இல்லை, I am reminded now, maybe in your own home, maybe your relatives, they are still far away from God. Nothing is entering into their brain, இல்லை, and no sense is knocked into them because they are bent on only one thing. There is injustice in my life, இல்லை, and things are not taken well. And so what do? They hang on to those things. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. இல்லை, அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இல்லையா? எவ்வளோ சொன்னாலும் இல்லைப்பா அப்படின்னாலும் இல்லை அதே தான் அப்படின்னு. ஸோ அது அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ the Lord calls them wicked generation. இல்லை, when are you going to turn away from your wicked ways? Right? What kind of wicked generation? Wickedness, it defines as evil in God's sight in heart, attitudes and actions. Have you seen that? Illa pathirkingla? Wicked generation, a generation that has persistent unbelief, moral corruption, spiritual adultery, stubborn refusal to repent. அதுதான் முக்கியமானது, அந்த லாஸ்ட் லைன் தான். There is a stubborn refusal to repent. That is the generation which is called as the wicked generation. மற்றதெல்லாமே இருக்கட்டும், எனக்கு மனம் திரும்புவதற்கு எனக்கு ஒரு வழியே கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் அப்படின்ற மாதிரி இன்னும் ஜனங்க இருக்கிறாங்க இல்லை. Even within the church there are people and we have to pray. கர்த்தாதி கர்த்தரே நீங்க சந்திங்க ஆண்டவரே. Amen. So in Daniel chapter 12 verse 10 it says many shall be purified. இது ஷர்லி சொன்னாங்கல்ல, அடுத்த வாரம் டேனியல் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Daniel's last chapter, almost the last chapter, towards the end. Many shall be purified, that is towards the end of the days. Many shall be purified, made white and refined, but the wicked shall do wickedly, and none of the wicked shall understand, but the wise shall understand. Amen. So where do we stand? Do we stand amongst the wicked, or are we wise? So in the last days, there will be wickedness, there will be spread of wickedness. And in Matthew chapter 24, I guess the Lord says, the love of many will grow cold. Evil will be on the rise. And what are God's people going to do? The Lord says here, it is predicted that the wise will understand. And I pray, Lord, give us, O Jesus, believers, O Lord, Heavenly Father, wisdom so that we can understand the times. இந்த காலங்களை ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தாதி கர்த்தரே நிறைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. Amen. So in Proverbs 24 verse 19 to 20, do not fret because of evildoers or be envious of the wicked, for the evildoer has no future hope and the lamp of the wicked will be snuffed out. இல்ல, துன்மார்க்கர்களுக்கு இருக்கிற ஒரு துன்மார்க்கர் அப்படின்றது ஒரு இருக்கு இல்ல, இருக்கிறாங்களா இல்லையா? இல்லையா? ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க கர்த்தாதி கர்த்தர் அவங்களுடைய அதாவது அந்த wicked they will be snuffed out. The lamp will be snuffed out. லைட் இல்லாம அவங்க இருப்பாங்க அப்படின்றது. இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படி தான் இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? So adulterous generation. What is adulterous generation? Spiritual adultery, which means God looks at Israel as his beautiful bride. When Israel departs from God, then she is committing adultery. She is going after other idols. So, because scripture frequently refers to the people of God metaphorically as his wife, spiritual adultery occurs when they leave their husband by worshipping idols. So, his accusation is against the Pharisees.
The Pharisees, even though they know the knowledge about God, எல்லாமே தெரியும், law எல்லாம் பத்தி தெரிஞ்சாலுமே வந்து they are doing some kind of spiritual adultery. They are denying God. And he is warning them, you do not be like this. Definition means spiritual infidelity where believers love the pursuits of the world. Pharisees were like that. They loved the world so much. They loved to be at the high places. They wanted to be treated well. இல்லை, அது நிறைய இருக்குது, இன்னும் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது இல்லையா? சர்வெண்ட்டாக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். When you are a servant of the Lord, இல்லை, you should humble yourself. Amen? So something very worldly, which means, replacing God altogether. So, James chapter 4 verse 4. இங்க பாருங்க, இந்த வசனத்துல இது எந்த வெர்ஷன் எனக்கு தெரியல. Ye adulterers and adulteresses. Adulterers அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஜெனரலா கொடுக்கல. ஒரு மேன் வந்து when he is an adulterer, when a woman is an adulteress அப்படின்றது வந்து ரெண்டு ஜெண்டருக்கும் வந்து சொல்லப்படுகிறது. Know ye not that the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of the world is an enemy to God. Amen. So அதுதான் வந்து adulteress. They are standing against God. They leave the presence of God and go after idols. அப்படின்னா அதுதான் ஆண்டவர் சொல்றார். Acts chapter 2 verse 40. When Peter is preaching this message, he is preaching a message of revival. அதுல லாஸ்ட்ல ஒரு முடிக்கிறார் அப்படின்னா இதுல தான் முடிக்கிறார். He says, save yourselves. இல்லை, நான் யோசித்து பார்க்குறேன். பேதுரு வந்து அங்கே மேல் அறையில் வந்து நின்று அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது and he is revved up. ஒரு பேஷனேட்டாக அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. On that day 3,000 believers they came to the church. They were recognized into the church. இல்லை, அதில் லாஸ்ட் லைன் அவர் சொல்றாரு, சேவ் யுவர் செல்ஸ் ஃப்ரம் திஸ் விக்கெட் ஜெனரேஷன். இப்படி சொன்ன உடனே எல்லாரும் வந்து அவர் காலில் விழுகிறார், எங்களையும் ஞானஸ்நானம் பண்ணுங்க. ஆமென் இல்லையா? So once again, the generation that we live in, what kind of a generation? How are we separate from this world? Philippians chapter 2 verse 15, that you may be blameless and guileless, children of God without blemish in the midst of a crooked and perverted generation, among whom you shine as luminaries in the world. தமிழ்ல வாசிக்கலாமா இது? பிலிப்பியர் 2:15. I think it's a beautiful verse. கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் விசுவாச ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும். Thank you. That you may be blameless and guileless, children of God, without blemish, in a crooked and perverted generation. Amen. How many of us know that there is so much of perversion in this particular generation? Yeah. So we need to be careful. Lord, Heavenly Father, let me not become a victim of this perversion. In the presence of God, we need to ask the Lord, ஆண்டவரே, நானும் ஆண்டவரை கெட்டு போகாதபடி, அந்த தவறான வழிகளுக்குள்ளாக போகாதபடி ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரை கிருபை பாராட்டுங்க. The Lord Jesus is looking at the Pharisees and he is looking at them as being perverts. Amen. So இந்த சந்ததியின் மத்தியில் நீங்கள் வந்து சுடர்விடும் ஒளிகளாக நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தாதி கர்த்தர் நம்மை விரும்புகிறார். You be like the shining stars. இல்லை, you be the examples in this world and people will look at you. Wow, இப்படி நடக்கவே முடியாது, இந்த உலகத்தில் இப்படி இருக்கவே முடியாது, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களே, உண்மையிலே சல்யூட் டு யூ. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக மாற்றுவார். வாட் இஸ் adultery? Let's look at it briefly. Adultery அப்படின்னா this is one of the beautiful pictures that we see in the scriptures. You know the story, இல்லை? What is the story? எல்லாரும் இப்படி பார்த்து யாருக்கும் ஸ்டோரி தெரியல போகுது, ஆனால் பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக. அப்படி ஸ்டோரி தெரிலன்னு வச்சுங்க, பெயிண்டிங் ஆர்டர் பண்ணுங்க இல்லையா? Jesus Christ is brought a woman who is caught in adultery. And பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, எத்தனை பேர் நிற்கிறாங்க இல்லை?
they're accusing her. She is an adulterer. She is an adulterer. So வேத புத்தகத்தின் நியாய பிரமாணங்களின்படி என்ன பண்ணணும்? கல்லெறிச்சு கொல்லணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவங்க முதல்ல நீங்கள் கல்லறிங்க. யாரும் கல்லடிக்கல. எல்லாருக்கும் தெரியும் இல்லை, I am also a sinner. இல்லை இல்லை, how often we don't look into ourselves. We just look at the other person. He is a sinner. She is a sinner. He has done something wrong. இல்லை அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லை. ஸோ அஃபேர் அப்படின்றது வந்து it is, in this picture there is something more to it. இல்லை, extra marital affair, something more to it. May the Lord help protect our marriages. Amen sollama. Hallelujah. I pray in this perverted and crooked generation, O Lord, Heavenly Father, protect our marriages, O Lord. Temptations are huge these days. Amen. Everyone is vulnerable. கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, ஆண்டவரே பாவத்திற்கு ஆண்டவரே எங்களுடைய திருமணத்தை ஆண்டவரை ஒப்பு கொடுக்காமப்பா, பிசாசுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்காம ஆண்டவரை எங்களுடைய திருமணங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். And I tell you, this is an important prayer that we need to pray as husbands and wives. Maybe in your own personal time, you pray, Lord, protect my marriage. Protect my marriage. Amen. So what is actually marriage? Let marriage be held, Hebrews 13 verse 4, marriage be held in honor among all, and let marriage be undefiled. Marriage bed be undefiled, sorry. For God will judge the sexually immoral and adulterous person. Amen. Pray that your marriage bed be kept pure all the time. Why don't we say an amen? Amen. Amen. Hallelujah. So important. We need to be examples in this world. And those who are not yet married, pray that you will stick to your one spouse. Amen. May the blessing of the Lord be upon you. Stand as examples. Okay. And Matthew chapter 16 verse 4, an evil and adulterous generation seeks for a sign, but no sign will be given to it except the sign of Jonah. இது வந்து 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்களேன். அதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் இதை தான் சொல்கிறாங்கல்ல. 16ஆம் அதிகாரம் இன்னொரு இதே மாதிரி கேட்குறாங்க, எங்களுக்கு இன்னொரு சைன் காட்டுங்க அப்படின்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன் நான், எக்ஸப்ட் த சைன் ஆஃப் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு 16ஆம் அதிகாரத்தில், he leaves that place. He is not able to stand there. இங்கேயாவது அவங்களுக்கு நின்று அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் திட்டி அவங்கள வந்து டீச் பண்ணுறாரு, இங்கே வந்து விட்டுட்டு போயிடுறாரு. In another place the same request, but the Lord Jesus departed from them. Amen. So in a sign, no sign will be given to it except the sign of the prophet Jonah. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா what is that sign? இல்ல, this is the sign. The Jonah was deep in the belly. பிள்ளைகள் அதை தான் படிச்சாங்க, நம்ம கூட அதை தான் படிக்கிறோம். பரவாயில்லையே, சண்டே ஸ்கூல்ல நம்மளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் இல்லையா? Deep in the belly of the fish, இல்ல, Jonah was there 3 days and nights. And so it is with the resurrection of the Lord Jesus Christ. The sign of Jonah means the Lord Jesus Christ went to be in the belly of this world so that he can rise up on the third day and he to conquer sin and death. Amen. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஆண்டவர் வந்து அந்த மரணத்தை முறியடித்த கர்த்தாதி கர்த்தர். Hallelujah. What a great lesson it is. What a great gospel it is. கர்த்தாதி கர்த்தர் மரணத்தை முறியடித்த கர்த்தாதி கர்த்தர். இதை தவிர ஆண்டவர் சொல்றாரு, இதை தவிர வேற எந்த மிரக்கலும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். நம்மை அட்லீஸ்ட் ஃபார் அஸ் திஸ் இஸ் மோர் தென் இனஃப். நமக்கு வேற எந்த மிரக்கலும் வேண்டாம், இது இருந்தால் போதும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் உண்மையே ஆண்டவரை பின்பற்றி வரணும் ஆண்டவரே. வேற எந்த ஒரு அற்புதமும் வேண்டாம், எங்கள் குடும்பத்துலையும் வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே எந்த அற்புதமும் வேண்டாம். Amen. The Lord Jesus is reminding, you will not be given any of that but this. But why Jonah? ஏன் ஜோனா ஆண்டவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு? Unless a radical change happens in our lives, we will all still be the same. That is what he is telling the. But why Jonah? Jonah is preaching a message of repentance to the people. You know the story. He is going to Nineveh. God told Jonah to go. மறுபடியும் வந்து அது சண்டே ஸ்கூலுக்கு போக வேண்டாம். So a Gentile nation repented. இங்க பாருங்க என்ன பண்றாரு, அவர் போய் வந்து ஒரு சுவிசேஷன் சொன்ன உடனே
ஆண்டவர் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, இதுதான் இல்லையா வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே தெருவிலெல்லாம் எல்லாருமே வந்து அப்படியே முழந்தால் பண்ணிட்டு வந்து அழுகையில் வந்து they are weeping and wailing with sackcloth and ashes. They are repenting. The whole town is repenting. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே ஆக்லாண்ட் முழுசும் இப்படி ரிப்பெண்ட் பண்ணா அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை? அட்லீஸ்ட் when we know that the Lord is returning, judgment is very nigh. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே ரிப்பெண்டன்ஸ்குள்ளாக போக கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டு. See, I tell you, in this perverted generation, repentance அப்படின்ற வேர்ட் வந்து மறந்துட்டோம். We don't give importance to it. Turn back from your ways. Turn back from your ways. A Gentile nation, they repented and no. And then the Lord says, the men of Nineveh shall rise in judgment. அவங்க வந்து நியாய தீர்ப்பாங்க இல்லை? And shall condemn it because they repented of the preaching of Jonah. And behold, the one greater than Jonah is here. One who is greater than Jonah, யார் அது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The one who created the entire world. The one who created the seas. The one who created the whales. இல்லை? அந்த வேலுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ஒரு மனுஷன் நீ இருக்கிற, உனக்கு வந்து இவ்வளோ பெரிய அகந்தை இல்லை? அவ்வளோ பெரிய பெருமை. கர்த்தாதி கர்த்தர் சொல்கிறாரு, டோன்ட் பி லைக் தட். Don't be like this wicked and adulterous generation. Judgment by the Gentile people of Nineveh. இல்லை? ஒரு வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, மானம் பிரச்சனை இது இல்லை? ஒரு ஜென்டைல் நேஷன் இஸ் கண்டெமிங் us, they are judging us இல்லை? ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தை சொன்னார். அடுத்தது ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன். Queen of Sheba shall rise up in judgment with this generation and shall condemn it. For she came from the uttermost parts of the earth to hear the wisdom of Solomon. And behold, one greater than Solomon is here. Why this reference to the queen of south? She is a Gentile queen once again. She desired to see Solomon in person because of the wisdom. She knows that this wisdom is an extraordinary wisdom. This cannot come from human beings. It should have come from God. So she has come to seek that. She crossed barriers of tradition, power and self-respect. பெரிய ராணி எதுக்காக போகணும் இல்லை? She crossed all of that. A Gentile was keen to know about God's supreme power. She wanted to know that. God's own people were not willing to understand the power of God displayed in Jesus Christ. அங்கே இருக்கிற மக்களே வந்து அண்ணல. ஆனால் this lady, a Gentile queen, யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னு பாரு, ஒரு queen, ruler of the nation came and he says, one greater than Solomon is here. Judgment will be also by a Gentile queen for this wicked and adulterous generation. Amen. இன்னொரு கதைக்கு வந்து அப்படியே ஒன்று போறார். மேத்யூ வந்து he is taking us to another realm. இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, when the unclean spirit has gone out of a person, 43வது வசனத்துல இருந்து, it passes through waterless places seeking rest but finds none. Then it says, I will return to my house from which I came. And when it comes, it finds the house empty, swept and put in order. எப்படின்னா, ஒரு மனுஷனை வந்து when he is exorcised, பிசாசு அங்கிட்டு போயிடுதுல்ல, போயிட்டு எங்கெங்கேயோ தேடி வருதான். தேடிட்ட பிறகு எங்கேயுமே வந்து தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வருதான். இவங்ககிட்டே வரும்போது அவன் வீடு வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, போயிட்டு இன்னும் 7 பேரை கூட்டிகிட்டு வருது இல்லை, க்ளீன் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னும் 7 பேர்னா இவர் முதல்ல இருந்த நிலைமையோட இப்போ கடைசியில் இருக்கிற நிலைமை இன்னும் மோசம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு இல்லை? ரிட்டர்ன் ஆஃப் தி அன்கிளீன் ஸ்பிரிட். The devil finds the house unoccupied. Something worse will happen to them. The final condition of the man is worse than the first. This is how the wicked generation will be, because they are empty. They do not have the belief in the Lord Jesus Christ. They have not yet filled themselves with the Spirit of God. How empty these people are. Amen. Beautiful words for us to remind ourselves. கர்த்தாதி கர்த்தரே, இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியில் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, சுடர் விடும் நட்சத்திரங்களாக ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை பிரதிபலிக்கும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆமென். இந்த இடத்துல வந்து ஒன்று வந்து ஜோனா, அந்த நினைவே பட்டணம், அதுக்கப்புறமா வந்து குவீன் ஆஃப் ஷீபா. இங்கே வந்து the devil himself will be judging us on the judgment day. How bad it is and how worse it is. இல்லை? And the Lord Jesus Christ is reminding us. இல்லை, நீங்கள் யோசித்து பாருங்க, ஆண்டவர் கூட அப்படி நடந்து வரும்போது ஆண்டவர் இப்படி எல்லாம் சொன்னா, என்ன இது ஆண்டவர் சொல்கிறாரு
இல்லை கர்த்தாதி கர்த்தரே, நிறைய காரியங்கள் ஆண்டவர் நாங்கள் திருந்த வேண்டியது இருக்கிறதப்பா. ஆண்டவரை எங்கள் இருதயங்களை நீங்கள் திருத்தும்படியாக செபிக்கிறோம். 47வது வசனத்தில் அடுத்ததுக்கு போகிறார். என்ன நடனா, யுவர் மதர் அண்ட் பிரதர்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் வாண்டிங் டு ஸ்பீக் டு யூ. இப்போ இதுக்கு என்ன சொல்லணும், ஆண்டவர் இருப்பா அவங்கள போய் பார்த்துட்டு வரேன், ரொம்ப நாளாச்சு, அம்மாவை பார்க்கல, சகோதரர்களை பார்க்கல, போய் பார்த்துட்டு வரேன். ஆனால் ஆண்டவருடைய மனதெல்லாம் எங்கே இருக்குது? பிகாஸ் he is addressing this huge situation where he is accusing the Pharisees. He is telling them, that what you are going to do, what you are asking for, அது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு he is actually teaching them. And someone says, your mother and brothers are there. அதுலேருந்து ஒரு ஸ்டோரி ஒன்று, அதுலேருந்து ஒரு லெசன் கொண்டு வராரு. Who is my brother? Who is my mother? Pointing to his disciples, he said, here are my mother and my brothers. For whoever does the will of my Father in heaven is my brother and sister and mother. அப்போது Pharisees உள்ளத்தில் அப்படியே நெஞ்சில் குத்திருக்கணும். உண்மையால நெஞ்சு இருந்தது இல்லை hard hearted people they will never get this. Who are my brother? The one who does the will. நீங்கள் ஒன்றும் பண்ணலையே இல்லையா? So my mother and my brothers are those who listen to the word of God and put it into practice. Amen. For whoever does the will of my Father who is in heaven, the same is my brother and my mother and my sister. இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் அது இருக்கு. So more than own blood relatives, only those who do the will of God are related to God. Amen. ஆண்டவர் sometimes the Lord says, even if you don't have to think about your own family, leave your family and come and serve me அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் நம்ம ஃபேமிலி விட்டு வரணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஏன் நம்ம பல காரியங்களை விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் கூப்பிடுறாரு இல்லை, முழுமையான ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. This he did not find with Pharisees, even though they were called to be servants of the Lord. Right? So the last one, judged by the people of Nineveh, judged by the queen of Sheba, judged by the devil. இல்லை இது மூணு தான் அங்கே இருக்குது இல்லை. On the day of judgment, you wicked and adulterous people, you will be judged by the people of Nineveh, a Gentile nation. You will be judged by the queen of Sheba, a Gentile queen, and you will be judged by the devil himself. Those who do the will of God and those who do according to God's word, they are not judged. Amen. Last time பார்த்தோம் இல்லை, who are not judged அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். If you know Jesus Christ, if you have a relationship with the Lord Jesus Christ, you will not come under judgment. Amen. இதில் இன்னொரு அடிஷன், if you do the will of God and act according to his word, you will not be judged at all. Amen. According to your faith, let it be done to you. எல்லாரும் நினைக்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்களுடைய அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In this month, O Lord, Heavenly Father, you lead us, O Jesus. எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? Lord, in this perverted generation, in this crooked generation, help us to hold on to our faith, O Lord. கர்த்தாதி கர்த்தர் உறுதியாக ஆண்டவருடைய வார்த்தை பற்றி கொள்ளும்படியாக எங்களுடைய ஆண்டவரை பாதங்கள் ஆண்டவரை வழுவி விழாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொடுங்கப்பா. Even right now, O Lord, Heavenly Father, O Lord, if we are thinking, O Lord, about temptations, O Jesus, Lord, help us to overcome them, O Lord. Help us to be victorious, O Lord, over our temptations, O Lord. Lord, Heavenly Father, protect our families, O Jesus. Protect, O Lord, Heavenly Father, our marriages, O Jesus, from the evil one, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை நியாய தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை கடந்து போகாதபடி ஆண்டவரே, Heavenly Father, O Lord, if we are hard-hearted, O Lord, just like the Pharisees, O Lord, we will be judged, O Lord, by the Gentile nations, O Lord. We will be judged, O Lord, by the Gentile authorities, O Jesus. We will be judged, O Lord, even by the devil, O Jesus. But Heavenly Father, O Lord, help us to hold on to you, Lord. Act according to your will, O Jesus. Obey you, Lord, in our lives, O Jesus. ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் எல்லோருக்குள்ளாக ஆண்டவர் ஒரு பலத்த ஆவி ஆண்டவரை மேற்கொண்டு வரும்படியான ஒரு ஆவியை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. And Heavenly Father, help us to live wonderful testimonies, O Lord, in this world, O Lord. You are the light, you are the salt அப்படி நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்கள்
ஆண்டவரே வெளிச்சமாக நாங்கள் எப்பொழுதுமே இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். பலருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray blessings upon all the people who have come here, Lord. Be with them. Strengthen their faith, O Jesus. Let them be strong, O Lord, in this generation. And let them, O Lord, stand as a testimony, O Lord, in this generation. Be with them, O Lord, and bless them, O Lord. In your holy name, O Lord, we pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யத்தையும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வரத்தலைப்பட்ட அத்தனை பேரும் கிருபையும் வல்லமையும் சமாதானம் அதிகாரம் இன்றும் என்றுமே நீர் நிரப்பி நிரப்பி நீ நடத்துவீராக, வெற்றிகரமாக நடத்துவீராக. ஆமென். Lord.